ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சுவையான மட்டன் குழம்பு மசாலா எதுவும் அரைக்காமல் எப்படி சுலபமாக செய்யலாங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். நான் ஒரு 20 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். அதை நல்ல தோலெல்லாம் எடுத்துகிட்டு கழுவி வச்சுருக்கேன். அடுத்ததாக 1/2 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு 4 கிராம்பு, 2 ஸ்டார் பூ, 2 மராட்டி முக்கு, கொஞ்சம் கடல் பாசி, அப்புறம் 3 பட்டை, 2 பிரியாணி இலை எடுத்திருக்கேன். குக்கரில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அது நல்லா சூடானதும் இந்த மசாலாவை சேர்த்துக்கலாம். எப்போவும் நான்வெஜ் சமைக்கும்போது எண்ணெய் கொஞ்சம் நிறைய இருந்தால் தான் அதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இதில் அந்த சின்ன வெங்காயத்தை நறுக்கி வச்சுருந்தேன். அதை இப்போ இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் முழுசாக போட்டாலும் நல்லா தான் இருக்கும். நான் கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்ததாக 1.5 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் இப்போ இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்ல பொன்னிறமாக வதக்கணும். ஏன்னா வெங்காயம் நல்லா வதங்கினா தான் அதோட டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இப்போ இதை நல்லா வதங்கினதுக்கப்புறமேட்டா இதில் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். நான் இந்த மாதிரி ஒரு சின்ன ஸ்பூனில் 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். ஏன்னா நான்வெஜ் சமைக்கும் போது இஞ்சி பூண்டோட ஸ்மெல் தான் சூப்பராக இருக்கும். அதோட அரோமா ரொம்பவும் நல்லாவும் இருக்கும். இஞ்சி பூண்டு சேர்த்துட்டு அந்த எண்ணெயில் நல்லா அதோட இஞ்சி பூண்டு அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். இது ஒரு 2 நிமிஷம் வதக்கினாலே போதும். அதுக்கப்புறம் நான் 2 பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இப்போ இதில் சேர்த்துக்கலாம். தக்காளியை சேர்த்துட்டு கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிக்கணும். தக்காளி பழம் கொஞ்சம் நல்லா மசிஞ்சு வரணும். இல்லைனா ரொம்ப முழுசாக இருக்க மாதிரி ஆகிடும். கொஞ்சம் நல்லா மசிஞ்சதுக்கு அப்புறமேட்டா நம்ம அடுத்து இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு நல்லா மசிஞ்சு வந்திருக்கு பார்த்திங்களா. இப்போ அடுத்ததாக நான் மட்டன் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன்னு சொன்னேன்ல, அந்த மட்டனை இப்போ இதில் சேர்த்துக்கலாம். மட்டனை சேர்த்துட்டு நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை எடுத்திருக்கேன். கருவேப்பிலையை இப்போ இதில் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்ததும் மட்டன் இந்த எண்ணெயில் கொஞ்சம் நல்லா வதங்கணும். ரொம்ப நேரம்லாம் வேண்டாம், சும்மா ஒரு 2 மினிட்ஸ் வதக்குனா போதும். வதக்கிட்டு இப்போ இதில் என்ன மசாலா சேர்க்கணும்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். நான் எந்த மசாலாவும் அரைச்சது சேர்க்கலை, வீட்டில் இருக்க மசாலா தான் சேர்க்குறேன். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். நம்ம வீட்டில் எல்லா குழம்புக்கும் யூஸ் பண்ணுவோம்ல அது. அடுத்ததாக 1 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். அடுத்ததாக 1 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த மசாலா எல்லாமே அந்த மட்டனில் நல்லா ஒட்டுற அளவுக்கு வதக்கிக்கணும். நல்லா வதக்கிட்டு இப்போ இந்த மட்டனுக்கு குழம்புக்கும் தேவையான அளவுக்கு உப்பை நல்லா சேர்த்துக்கலாம். ரொம்ப உப்பு சேர்த்துற வேண்டாம், கடைசியாக செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் உப்பு. இப்போ இந்த மட்டன் தண்ணி விடும், அதுவே மட்டனு. அதனால் இந்த ஹீட்லேயே நான் தண்ணி ஊற்றாமல் ஒரு 10 மினிட்ஸ் நல்லா வேக வைக்க போகிறேன். அப்போ தான் அந்த மட்டனில் அந்த மசாலாலாம் ஊறி ஸ்மெல் சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்களா எவ்வளோ தண்ணி விட்டுருக்கு பார்த்திங்களா. இது மட்டன்லேருந்து வந்த தண்ணி தான். இப்போ இதில் நான் 2 டேபிள் ஸ்பூன் மட்டன் மசாலா இதில் சேர்த்துக்கிறேன். இது நான் வீட்லேயே அரைச்சது. உங்களுக்கு இந்த ரெசிபி வேணும்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அடுத்தடுத்த வீடியோவில் அதை அப்லோட் பண்ணுறேன். இந்த மட்டன் மசாலா சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த மட்டனோட ஜூஸ்லேயே அந்த மட்டன் நல்லா குக் ஆகணும். இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நம்மளுக்கு எந்த அளவுக்கு குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் இப்போ இந்த மட்டன் கொஞ்சம் மூழ்கி அதுக்கு மேலே கொஞ்சம் வந்த அளவுக்கு தான் தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ இது வெந்து வரும்போது சூப்பராக இருக்கும். தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் குக்கரை மூடிக்கலாம். ஏன்னா தண்ணி கொதிக்கலைன்னா ரொம்ப நேரம் ஆகும். இப்போ விசில் போட்டு நான் என்னோடய குக்கரில் ஒரு 5 விசில் விட்டுருக்கேன். உங்கள் குக்கரில் எந்த அளவுக்கு டைம் எடுக்குமோ மட்டன் வேகிறதுக்கு அந்த அளவுக்கு விசில் போட்டுக்கோங்க. இப்போ விசிலை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன்.
நல்ல ப்ரெஷரெல்லாம் அடங்கினதுக்கப்புறம் விசில் ஓப்பன் பண்ணுங்கள். மட்டன்லாம் சூப்பராக வெந்து வந்திருக்கு பாருங்கள். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், உடையிற அளவுக்கு நல்லாவே வெந்திருக்கு மட்டன். இப்போ அடுத்ததாக அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதில் இப்போ வந்து ஒரு மசாலா வந்து நான் தேங்காய் அரைச்சி ஊற்ற போகிறேன். நம்ம இப்போ இந்த ஸ்டேஜ்லேயும் குழம்பு சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். கசகசால ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். இல்லைனா மசாலா அரைக்கும்போது அது மட்டும் அப்படியே தனியாக தெரியும், தேங்காய் கூட ஒன்றா அரைஞ்சி வராது. அடுத்ததாக மிக்ஸி ஜாரில் வந்து நான் ஒரு 8 பல் முந்திரி எடுத்திருக்கேன். அடுத்ததாக இந்த மாதிரி 2 கைப்பிடி அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன். கொஞ்சம் நான் குட்டி பத்தையாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்ததாக ஒரு பெரிய ஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்திருக்கேன். அடுத்தது இந்த ஊற வச்சுருக்கோம்ல இந்த கசகசாவை இப்போ இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை வந்து நல்ல பேஸ்ட்டாக அரைக்கணும். ரொம்ப தண்ணி ஊற்றி அரைச்சிடக்கூடாது, கொஞ்சம் திக்காக இருக்கணும். ஆனால் நல்லா மசிஞ்சு வந்திருக்கணும், ரொம்ப திப்பியாக இருக்கக்கூடாது. ஒருவேளை திப்பியாக வந்துருச்சுன்னா நம்ம வடிகட்டியும் ஊற்றிக்கலாம். எனக்கு அந்தளவுக்கு வரலை, தேங்காய் வந்து இந்த தேங்காய்ங்கிறதுனால ரொம்ப திப்பியாக வரலை. அதனால் நான் இந்த குழம்புல அப்படியே டைரெக்டாக ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டு இந்த தேங்காயோட பச்சை வாசனை போகிறதுக்கு ஒரு 10 நிமிஷமே ஜாஸ்தி, 10 நிமிஷம் இருந்தாலே போதும். குழம்பு வந்து சூப்பராக ரெடி ஆகிடும். குழம்பு எந்த அளவுக்கு கொதிச்சு வந்துச்சு பார்த்திங்களா? இந்த ஸ்டேஜில் வந்து நான் 2 ஸ்பூன் வந்து மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன். அப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிட்டோன்னா நம்மளோட சூப்பரான மட்டன் குழம்பு ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம சூடு ஆறுனது கொஞ்சம் சூடாக இருக்கும்போதே நம்ம சாப்பாட்டில் சேர்த்து சாப்பிட்டோன்னா செம்ம சூப்பராக இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த குழம்பு செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.